அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பதிவு எதை பத்தி அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு சப்ஸ்கிரைபர் நம்ம கிட்ட வந்து கேட்ட கேள்விக்கான பதில் தான் இந்த வீடியோ பதிவு. தம்ப்நெயில் பார்த்திருப்பீங்க. பார்த்த உடனே நம்மளும் வந்து பாத்தீங்கன்னா, இந்த ப்ராடக்ட் வந்து இங்க வாங்குங்க, இந்த சாரீ இங்க வாங்குங்க, இந்த சுடிதார் இங்க வாங்குங்க அப்படின்னு சொல்ற வீடியோ கிடையாது. நான் வந்து ஆன்லைன் ஷாப்பிங் பண்ணுவேனா இல்ல வந்து கடையில போய் எடுப்பனா அப்படின்னு சொல்லி சப்ஸ்கிரைபர் வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ வந்து பாத்தீங்கன்னா அதை பத்தின வீடியோ, அதுக்கான ஆன்சர் தான் இந்த வீடியோ பதிவு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா, நான் வந்து ரொம்ப வந்து கிராண்டா வந்து எடுக்கிற ஆள் கிடையாது. ரொம்ப வந்து சிம்பிளா இருந்தாலும் அது வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வந்து நீட்டா இருக்கணும். நான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 90s கிட்ஸ் அந்த ஸ்டூடெண்ட் தான் நான் வந்து வச்சுக்கோங்களேன். அந்த காலகட்டத்துக்கு உரியவங்க ஷால் போடணும். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வந்து லெகின்ஸ் கூட வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப டைட்டா இருந்தா எனக்கு வந்து ஒத்து வராது. சில நேரம் வந்து பாத்தீங்கன்னா அந்த மாதிரி அமைஞ்சிரும். அதுவே வந்து பாத்தீங்கன்னா எனக்கு கம்ஃபர்டபுளா இருக்காத மாதிரி தான் ஃபீல் ஆகும். அதுக்கு பதிலாக நம்ம வந்து பட்டியாலா அந்த மாதிரி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணும். அந்த மாதிரி தான் ஆள் நான். ஸோ சப்ஸ்கிரைபர் அவங்க கேட்ட கேள்வினால நான் வந்து என்கிட்ட இருக்க ட்ரெஸ் அது எவ்வளவு ரேட்டுக்கு எடுத்தேன், எப்படிலாம் வந்து ஆஃபர்ல எடுப்பேன் அப்படிங்கிறத நான் சொல்ல போறேன். உங்களுக்கு ஒருவேளை இது மாதிரி பார்க்கும்போது உங்களுக்கும் வந்து பாத்தீங்கன்னா ட்ரெஸ்ல நீங்க அதிகமா காசு போடுறீங்க அப்படின்னா அதை வந்து நீங்க வந்து கொஞ்சம் கம்மி பண்றதுக்கும் அது மூலமா சேவிங்ஸ் பண்றதுக்கும் உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இந்த வீடியோ அதை பத்தின வீடியோ தான். வெறும் ட்ரெஸ் மட்டும் காமிக்கிறது கிடையாது. எங்க வந்து வாங்குவேன், எவ்வளவு பட்ஜெட்ல வாங்குவேன், அதனால எவ்வளவு மிச்சம் பண்றேன் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோல பார்க்கலாம். ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். ஏழைகளின் சாம்ராஜ்யம் அப்படின்னு சொல்லக்கூடிய எங்களுடைய திருச்சி சாரதாஸ் அங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து வந்திருந்தோம். இது எதுக்காக அப்படின்னா, எங்கள் வீட்டுக்காருக்கு வர 27ஆம் தேதி வந்து ஏப்ரல் 27 பர்த்டே. பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா லேடிஸ் வந்து நம்ம அடிக்கடி ஏதாவது ஒன்று எடுத்துகிட்டே இருப்போம். சுடிதாரு, அப்புறம் சாரீ, அப்புறம் நைட்டி, நைட் ஷூட், இந்த மாதிரி நிறைய எடுப்போம். ஆனால் ஜென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஷர்ட்டு பேண்ட்டு தான் எடுப்பாங்க அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கும் நிறைய வெரைட்டிஸ்லாம் இருக்குது. ஒரு சாரீ வந்து எப்படி நம்ம வந்து பார்த்து எடுப்போமோ அதே மாதிரி தான் இப்போ ஜென்ஸுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ மாடல், அவ்வளோ டிசைன்ஸ் இருக்குது. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா பட்டிமன்றத்துலையும் நம்மளை தான் வந்து சாரீ எடுக்க ஒரு நாள் ஆகுது, ஒரு வாரம் ஆகுது, டிஃபன் பாக்ஸ் எல்லாம் எடுத்துட்டு போனோம், அங்கேயே தூங்கிடுவோம் அப்படிலாம் கமெண்ட்லாம் பண்றாங்க. இந்த யாரடி நீ படத்துல கூட வந்து அதை வச்சு கிண்டல் பண்ணியிருப்பாங்க, தனுஷ் படத்துல. ஸோ அந்த மாதிரிலாம் இல்லை, ஜென்ஸுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கலர் கலரா வெரைட்டியா நிறைய வந்து இருக்கு. அவங்களுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா எடுக்கிறதுக்கு டைம் ஆகுது. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா எங்க வீட்டுக்கார்ட்ட தான் சொன்னேன், எப்போ பார்த்தாலும் எங்கேயே கிண்டல் பண்றீங்க, இப்போ நீங்க எவ்வளோ நேரம் எடுக்கிறீங்க பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். அந்த கடைக்காரர் கூட சிரிச்சாங்க, அங்க சேல்ஸ்மேன் கூட சிரிச்சிட்டு இருந்தாரு. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டுக்காருக்கு நாங்கள் வந்து எப்போவுமே நாங்கள் வந்து செலக்ட் பண்ணுவோம். ஏன்னா நிறைய டிசைன்ஸ் இருக்கும். போய் ரெடிமேட்லாம் எடுக்கிறத விட இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி போடும்போது அவங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். அவங்க டைலரும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்ல டைலர் அமைஞ்சது. அதனால வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கிட்ட தான் வந்து இப்போ வந்து ஸ்டிச் பண்ணி தான் போட்டுட்டு இருக்காங்க. ரொம்ப வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும் அவங்களுக்குமே. ஷர்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நல்லா இருக்கும். எனக்கு எல்லாமே வந்து நாங்கள் இங்கே தான் எடுப்போம், சாரதாஸில். ஸோ நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து கேட்ட கேள்வி வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஆன்லைன் ஷாப்பிங் பண்ணுவீங்களா இல்லை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கடையில் போய் எடுப்பீங்களா அப்படின்னு கேட்டாங்க. நாங்கள் வந்து ஆன்லைன் ஷாப்பிங் அவ்வளோவா நான் வந்து ப்ரிஃபர் பண்ணுறது இல்லை. மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் போகிறது சாரதாஸ் தான். அங்கே வந்து தான் வந்து நிறைய ட்ரெஸ்லாம் வந்து எடுப்போம். பாரம்பரியமாக வந்து நாங்கள் அப்போ தான் அங்கே தான் வந்து ரொம்ப வருஷமாக எடுத்துக்கிட்டு இருக்கோம். அதனால வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த கடை ரொம்ப ரொம்ப பிடிச்சமான கடை. சாரீ வந்து எவ்வளோதான் வந்து காட்டினாலுமே நமக்கு பத்தாது. எங்கே போனாலுமே ஒரு சாரீ வாங்கணும்னு நமக்கு தோண தான் போகுது. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா பட்டு சாரீலாம் பார்த்தீங்கன்னா நம்ம எக்ஸ்போ அந்த மாதிரிலாம் வந்து ஆன்லைனில் நிறைய வந்து யூடியூப்லாம் போடுறாங்க இல்லைங்களா, அதை பார்க்கும்போது கூட எனக்கு ஆசை வராது. ஆனால் சாரதாஸ் போனால் நம்ம வந்து சாரீ எடுக்கணுமேங்கிற ஆசை வந்துடும். அவ்வளோ சூப்பராக இருக்கும் சாரீஸ் எல்லாமே. டாப்ஸும் அதே மாதிரி நிறைய வந்து சைஸ் வாரியா வெரைட்டியா நிறையவே இருக்கும். எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா ஒரே கடையில் எடுக்கிறதுக்கு எனக்கு வந்து இந்த கடை வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வந்து ஒரு கம்ஃபர்டபுளா இருக்கும். ரொம்ப வருஷமா எடுத்துட்டு இருக்கோம். துணியில வந்து எந்த ஒரு பெருசா வந்து எந்த ஒரு டேமேஜ் அது மாதிரிலாம் இல்லை. எனக்கு வந்து ரொம்ப நல்லா தான் இருக்கு. ரொம்ப வருஷம் வந்து உழைக்குது. அதனால வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இங்கே தான் பிடிக்கும். நான் வந்து கடையை வந்து அடிக்கடி மாத்திட்டே இருக்க மாட்டேன். எப்பவுமே ஒரே கடை தான். அங்கே என்ன இருக்கோ அதை வந்து நாங்கள் செலக்ட் பண்ணி எடுக்கிறதா வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இவ்வளோ கடையில் இவ்வளோ பொருள் வச்சிருக்க இடத்துல நமக்கு எது பிடிக்காம போயிட போகுது அப்படிங்கிற மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தோணும். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ஒரு கடைன்னு சொல்லுவேன். எல்லா பட்ஜெட்காரங்களுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த கடை வந்து ஒரு ஏற்ற கடைன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ரேட்லையுமே வந்து இருக்கும். சின்ன ரேட்ல இருந்து பெரிய ரேட் வரைக்குமே நல்லபடியாக வந்து எடுத்துக்கலாம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்கள் வந்து திருச்சி சாரதாஸ்க்கு வந்திருக்கீங்களா அப்படிங்கிறத கமெண்ட்ல வந்து சொல்லுங்க. இந்த வீடியோ பதிவு வந்து ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா என்கிட்ட இருக்க ட்ரெஸ் கலெக்ஷன் வந்து அவங்க வந்து காமிக்க சொன்னாங்க. அது பெருசாக ஒன்றும் கலெக்ஷன் நம்ம கிட்ட இல்லாட்டியும் இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ பதிவில் உங்களுக்கு நிறைய பயனுள்ளதாக இருக்கும். ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, நான் வந்து ஒரே ரேட்டில் வந்து எடுக்க மாட்டேன், ஒரே மாதிரி ட்ரெஸ்ஸும் எடுக்க மாட்டேன். எப்படிலாம் வந்து எனக்கு வந்து நான் பிரிச்சுக்குவேன், என் பட்ஜெட்டுக்கு நான் எப்படி எடுப்பேன். அதே மாதிரி நாங்கள் வந்து ஒரே மாதிரி ட்ரெஸ் வந்து போட்டு நிறைய வீடியோவில் பார்த்துருப்பீங்க. அது வந்து எப்படி நாங்கள் எடுக்கிறோம் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். நீங்களும் சேம் ட்ரெஸ் போடுறதுக்கு ஆசையாக இருந்தால் நீங்களும் இந்த வீடியோவை முழுசாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம்.
நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது வந்து பாத்தீங்கன்னா எல்லோருக்குமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம வீட்ல எல்லாரும் சேம் ட்ரெஸ் போடுறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஒரே மாதிரி மேட்சிங்கா போறது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அது வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து வேற வேற கிளாத்ல வந்து எடுப்போம். இப்போ லேடிஸ்க்கு ஒரு மாதிரி இருக்கும், அந்த கலருக்கு வந்து ஜென்ஸ்க்கு வந்து ஷர்ட் எடுப்பாங்க. நான் வந்து இப்ப எப்படி பாக்குறேன் அப்படின்னா, இந்த மாதிரி வந்து ஷர்ட் பிட் இருக்கு பாத்தீங்களா, இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஷர்ட் பிட்டு இது வந்து அதுல கிழிச்சதுதான் துணி 2.25 மீட்டர் எனக்கு வரும். இது வந்து பாத்தீங்கன்னா 75 ரூபாயில இருந்து ஸ்டார்ட் ஆகும். இந்த கிளாத் வந்து பாத்தீங்கன்னா நம்ம அதாவது ஷர்ட் பிட் வந்து பாத்தீங்கன்னா 1 மீட்டர் வந்து 75 ரூபாய், 65 ரூபாய், 35 ரூபாய் கூட சில சமயம் இருக்கு, நான் பாத்திருக்கேன் சாரதாஸ்ல. அது வந்து இந்த குவாலிட்டியை பொறுத்து, அந்த கிளாத்தை பொறுத்து அதுக்கான ரேட் வந்து மாறும். இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து இதுல வந்து டாப்ஸ் வந்து நான் தச்சுக்கிட்டேன். இது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இந்த கிளாத் எனக்கு பிடிச்சிச்சு, இந்த மாடலும் எனக்கு பிடிச்சிருந்துச்சு. அந்த லைன் மாதிரி போட்டிருக்க மாதிரி இருக்கும். இது வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து ஷர்ட்ல தான் எடுத்தேன். இந்த மாதிரி ஷர்ட் பிட்ல எடுக்கிறதுனால என்னன்னா 3 பேருக்குமே, யோகிக்கும் எனக்கும் எங்க வீட்டுக்காருக்கு 3 பேருக்குமே வந்து பாத்தீங்கன்னா ஒரே மாதிரி ட்ரெஸ் வந்து இருக்கும். இது வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து ராமேஸ்வரம் போகும்போது போட்டிருப்பேன், அந்த வீடியோல பாத்தீங்கன்னா தெரியும். 3 பேருமே ஒன்னா போட்டிருப்போம். இது மாதிரி இது பாத்தீங்கன்னா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா டாப்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நல்லா இருக்கும். லைனிங்கே கொடுக்க தேவையில்ல, லைனிங் வந்து தேவையே கிடையாது. ஏன்னா ஷர்ட் பிட் வந்து பாத்தீங்கன்னா மொத்தமா தான் இருக்கும். ஜென்ஸ் யாருமே லைனிங் எல்லாம் கொடுக்க மாட்டாங்க. சோ வந்து பாத்தீங்கன்னா அது ஒரு பெனிஃபிட். ஒரு டாப்ஸ் தச்சுக்கலாம், நம்ம கிட்ட இருக்க லெகின்ஸ் வந்து போட்டுக்கலாம். இதோட இப்ப வந்து பாத்தீங்கன்னா இப்ப பிறந்த நாளைக்கு வந்து நாங்க போகும்போது எடுத்திருந்தோம். இது மாதிரி பாருங்க, இந்த கிளாத் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து டாப்ஸ்ல வந்து ரொம்ப நல்லா இருக்கும். இது வந்து மீட்டர் வந்து பாத்தீங்கன்னா 2.25 மீட்டர் வந்து பாத்தீங்கன்னா 210 ரூபா இருந்துச்சு. தையக்கூலி வந்து பாத்தீங்கன்னா ஒரு 200 ரூபாய் வரும், இல்லைன்னா 250 ரூபா வரும். நல்லா வந்து மேட்சிங்கா வந்து ஃபேமிலி ட்ரெஸ் மாதிரி நம்ம வந்து காம்போவா வந்து எல்லாருமே வந்து ஒரே மாதிரி வந்து போட்டுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி எடுத்திருக்கோம். இதுவும் வந்து பாத்தீங்கன்னா அதே மாதிரிதான் எங்க வீட்டுக்காருக்கு எடுத்த ஷர்ட் பிட்ல தான் வந்து கிழிச்சது. இதுவும் வந்து பாத்தீங்கன்னா 2.25 மீட்டர் தான் வந்து எடுத்திருக்கேன். இதோட ரேட் வந்து பாத்தீங்கன்னா 140 ரூபா தான். இது வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஒரே மாதிரி ட்ரெஸ் போடணும், அப்படிங்க வெளியே போனா அப்படி நம்ம வந்து தனியா தெரியணும் ஃபேமிலி அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா இந்த மாதிரி நீங்க வந்து ஆப்ஷன் வந்து நீங்க வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். எனக்கு வந்து நிறைய ஒர்க் அவுட் ஆயிருக்கு. இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இதுவும் வந்து பாத்தீங்கன்னா ஷர்ட் தான். இதுவும் வந்து பாத்தீங்கன்னா லாங் டாப்பு. ஸ்லீவும் வந்து பாத்தீங்கன்னா 3/4 ஸ்லீவ் வந்து வச்சிருப்பேன். 2.25 மீட்டர் எனக்கு வந்து வரும். உங்களுக்கு ஏத்த மாதிரி நீங்க வந்து பாத்தீங்கன்னா அங்கேயே சொல்லுவாங்க அளந்து, உங்களுக்கு இதுதான் கரெக்டா இருக்கும் அப்படின்னு. இப்ப திருவிழாவுக்கு வந்து நான் வந்து போட்டிருந்தேன் பாருங்க, இந்த பஃப் கை வச்சது. இது நல்லா இருந்தது, எனக்கே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. சின்ன பிள்ளை மாதிரி இருந்த மாதிரி இருந்தது. இதுவும் வந்து பாத்தீங்கன்னா நானும் எங்க வீட்டுக்காரும் சேமா வந்து போட்டிருந்தோம். இது வந்து யோகிக்கு வந்து அந்த ஷர்ட் பிட்டி இல்ல, ஆனா அந்த கலர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தனால நாங்க 2 பேருமே இதை எடுத்துக்கிட்டோம். இது வந்து பாத்தீங்கன்னா இப்ப ரீசெண்டா நான் குலதெய்வம் கோயில் வீடியோ போட்டிருந்தேன், இப்ப ரீசெண்டா 2 நாளைக்கு முன்னாடி, அதுல வந்து போட்டிருப்பேன். சோ வந்து நமக்கு வந்து காம்போவா வந்து நம்ம எடுக்கணும், ஒரே மாதிரி வந்து போடணும் அப்படின்னா எனக்கு வந்து ப்ரிஃபர் பண்றது என் பட்ஜெட்டுக்கு 140 ரூபா 150 ரூபாய்க்கு 2.25 மீட்டர் எடுத்து தச்சு போட்டுக்கலாம். எல்லாருக்குமே வந்து எங்க வீட்டுக்காருக்கு 3.25 மீட்டர் வரும். அதே மாதிரி யோகிக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மியா தான் வரும். சோ வந்து பாத்தீங்கன்னா ஒரு 600 ரூபாய்க்குள்ள எல்லாத்துக்கும் ஷர்ட் எடுத்துட்டு நான் வந்து டாப்ஸ் தச்சுக்குவேன், அவங்க 2 பேரும் ஷர்ட் தச்சு கொடுத்துருவாங்க. இதனால வந்து பாத்தீங்கன்னா அந்த டெய்லர் தம்பிக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நமக்கு வந்து ஒரு வருமானம் வரும். நம்ம சுத்தி இருக்கவங்களும் வந்து பாத்தீங்கன்னா நல்லபடியா வந்து இருக்கிறது வந்து தப்பு கிடையாது. எப்பவுமே வந்து ஆன்லைன் ஷாப்பிங்ல வந்து பாத்தீங்கன்னா எடுத்து நமக்கு வந்து டெய்லருங்களோட அந்த ஜென்ஸ் டெய்லருங்களுக்கு வந்து தைக்கிறது வந்து பாத்தீங்கன்னா இப்ப வந்து யூனிஃபார்மோட தைக்கிற மாதிரி வருது. நிறைய வந்து ஷர்ட் வந்து யாருமே வந்து இப்ப தைக்கிறது இல்ல, சில பேர் தான் தச்சுக்கிட்டு இருக்காங்க. சோ வந்து எனக்கு வந்து அதுல வந்து ஒரு சந்தோஷமும் இருக்கு தைக்கிறதுனால. அதனால வந்து பாத்தீங்கன்னா ரெடிமேடை விட எனக்கு இந்த மாதிரி டாப்ஸ் வந்து தச்சு போடுறதுல எனக்கு வந்து நான் இந்த மாதிரி கை வேணும், இந்த மாதிரி நெக் மாடல் வேணும்னு சொல்லி நான் சொல்றதுல எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். நல்லா தச்சு தருவாங்க. எனக்கும் நல்ல டெய்லர் அமைஞ்சிருக்காங்க, எங்க வீட்டுக்காருக்கும் நல்ல டெய்லர் அமைஞ்சிருக்காங்க. சோ அதனால வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வந்து இந்த மாதிரி ஒரே மாதிரி போடுறதுல ஷர்ட் பிட்டட் தான் நான் வந்து எடுத்து நான் தச்சிட்டு இருக்கேன். பாத்தீங்கன்னா இந்த டபாங்குன்னு சொல்லுவாங்க. அப்பெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இதான் வந்து ரொம்ப வந்து ட்ரெண்டிங்கா போச்சு. இப்ப வரைக்குமே இது மாதிரிதான் எல்லாம் நிறைய பேர் வந்து போட்டுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பெருசா ஒன்னும் சுடிதார்ல வந்து பெருசா ஒன்னும் மாற்றம்லாம் வந்த மாதிரி தெரியல. லெகின்ஸ் டாப்ஸ் தான், ஒன்னும் பெரிய டிசைன்ஸ் எல்லாம் ஒன்னும் வந்த மாதிரி தெரியல. இப்ப எல்லாமே லாங் டாப் தான் இது வரைக்கும் போட்டுட்டு இருக்காங்க. சோ இது கொஞ்சம் வெயிட்டா தான் இருக்கும். இது என்னோட தலை பொங்கலுக்கு, அதாவது 10 வருஷம் ஆச்சு தலை பொங்கலுக்கு வந்து எடுத்தது. பொங்கலுக்கு எல்லாம் வந்து ட்ரெடிஷனலா எடுப்பாங்க. நாங்க வந்து கொஞ்சம் தீபாவளிக்கு சாரி எடுத்தனால அப்பெல்லாம் வந்து பெருசா வந்து தெரியாது. அதனால எனக்கு இந்த டபாங் வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதனால இந்த இது எடுத்தேன். இது இன்ன வரைக்கும் எனக்கு கரெக்டா தான் இருக்கு. சோ இந்த மாதிரி நான் ட்ரெஸ் வந்து பாத்தீங்கன்னா இது அப்ப வந்து பாத்தீங்கன்னா 2000, இப்ப எவ்வளவு இருக்கும்னு தெரியல. இதுவும் சாரதாஸ்ல தான் எடுத்தேன். அதே மாதிரி பாத்தீங்கன்னா அதே மாடல்ல ரொம்ப நாள் கழிச்சு நான் வந்து இப்ப கார்த்திகை தீபத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா போன வருஷம் வந்து சாரியில வந்து ஸ்டிச் பண்ணேன். இந்த சாரி வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நாள் வந்து கட்டாமலே இருந்தது. சரி இதை வந்து இப்படி தச்சு பாத்துக்கலாம்னு சொல்லிட்டு ஃப்ராக் மாடல் வந்து தச்சு நான் போட்டேன். ரொம்ப வந்து லென்த்தா வந்து லாங்கா தான் தச்சு கொடுத்துருந்தாங்க. இது மாதிரி வந்து தச்சுக்கிட்டேன். இந்த மாதிரி வந்து நம்ம வந்து சாரி இந்த மாதிரி வந்து விஷயங்கள் வந்து நம்ம வந்து ரீயூஸ் பண்றதுக்கும் வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து அதையும் வந்து நான் வந்து பண்ணியிருக்கேன்.
இந்த சுடிதார் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப எனக்கு ரொம்ப பிடிச்சது. இது சாரியா இருக்கும்போது எனக்கு சுத்தமா பிடிக்கவே இல்லை. ஆனா சுடிதாரா பார்க்கும்போது எனக்கு இப்ப ஃபேவரட் ட்ரெஸ்ல இதா இருக்கு. ரொம்ப வந்து பிளைனா இருக்கும், வெயிட்டா இருந்துச்சு சாரியா கட்டும் போது. ஆனா சுடிதாரா போடும்போது ரொம்ப லைட்டா இருக்கு, ரொம்ப நல்லாவும் இருக்கு, நல்லா தச்சு கொடுத்துருந்தாங்க. ஸோ வந்து பாத்தீங்கன்னா ரீயூஸ் பண்ணணும் சுடிதாரு. நம்ம வந்து புதுசா எடுக்காம நம்ம கிட்ட சாரி ரொம்ப நாள் கட்டாம இருக்க சாரி கூட நம்ம என்ன பண்ணிக்கலாம், ரீயூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது ஒரு மெத்தட் நான் வந்து ஃபாலோ பண்றேன். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா காம்போ ஆஃபர்ல 3 டாப்ஸ் 4 டாப்ஸ் சொல்லி விற்பாங்க இல்லைங்களா. இது வந்து பாத்தீங்கன்னா குட்டி கடையில பஜார்ல தான் வந்து எடுத்தது. இது வந்து பாத்தீங்கன்னா 3 டாப்ஸும் சேர்த்து வந்து பாத்தீங்கன்னா 500 ரூபாய் 550 ரூபா வரும். வெறும் டாப்ஸ் மட்டும் தான் வரும், ஷாலும் லெகின்ஸும் நம்ம தனியா எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து ப்ரிஃபர் பண்ணுவேன் ரொம்ப. ஏன்னா நம்ம டெய்லி யூஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா சும்மா வந்து காஸ்ட்லியான ட்ரெஸ் வந்து போட முடியாது, அதே மாதிரி ரொம்ப வந்து கிராண்டா வந்து போடவும் முடியாது. இந்த வெயில் காலத்துக்கு அது சுத்தமா முடியாது. ஸோ நீங்க வந்து சம்மர்ல வந்து எடுக்கிறீங்க அப்படிங்கும் போது நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி காட்டன்லயும் கிடைக்கும். பாப்கார்ன் மாடல்னு சொல்லிட்டு இப்ப நிறைய வந்து பாத்தீங்கன்னா அந்த கிளாத் வந்து ரொம்ப கொஞ்சம் சொரசொரன்னு இருக்க மாதிரி இருக்கும், நல்லா இருக்கும் இந்த கலருமே. ஸோ வந்து இது வந்து பாத்தீங்கன்னா காம்போ ஆஃபர்ல எடுத்தது. 3 டாப்ஸ் வந்து 500 ரூபா அந்த மாதிரி தான் எடுப்பேன். ஷால் வந்து 100 ரூபாய் வரும், லெகின்ஸ் ஒரு 100 ரூபாய்க்கு எடுப்பேன். ஏன்னா நம்ம அதெல்லாம் அடிக்கடி மாத்திக்கிட்டே இருக்க மாதிரி இருக்கும். லெகின்ஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் நம்ம போட போட எலாஸ்டிக் வந்து போயிட்டே தான் இருக்கும். ஸோ வந்து பாத்தீங்கன்னா அதை நம்ம மாத்திர மாதிரி தான் இருக்கும். அதனால வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து லெகின்ஸ் ஷால் எல்லாம் வந்து அவ்வளவா வந்து காஸ்ட்லியா எடுக்க மாட்டேன். 100 ரூபாய் 150 ரூபா அதுக்குள்ளதான் எடுப்பேன். கொஞ்சம் டிசைன் வச்ச மாதிரி வேணும்னா மட்டும்தான் ஏதாவது ஒரு ஷால் வந்து கிராண்டா எடுக்கிற மாதிரி இருக்கும். இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா 3 டாப்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 150 ரூபா, அது சாரி 500 ரூபாய். இந்த இது வந்து பாத்தீங்கன்னா ஃப்ராக் மாடல் மாதிரி தான் இருக்கும். அதாவது ஒரே ஒரு டாப்ஸ் மட்டும் பாத்தீங்கன்னா 400 ரூபாய் 300 ரூபாய் அந்த மாதிரி சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி டாப் இது. இது வந்து பாத்தீங்கன்னா எனக்கு லோக்கல்ல இருக்க எங்க ஊர் கடையில நான் வந்து எடுத்தது. எனக்கு வந்து அங்கேயும் வந்து ஆஃபர் போடுவாங்க சம்மர்ல, இந்த மாதிரி விசேஷ நாட்கள்லாம் ஆடி ஆஃபர் இதெல்லாம் வந்து போடுவாங்க. அப்பயும் 3 டாப்ஸ் நான் 500 ரூபாய்க்கெல்லாம் இங்கேயும் கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நான் எடுத்துக்குவேன். நமக்கு வந்து தெரிஞ்ச கடை அப்படிங்கறனால நமக்கு வந்து குவாலிட்டியா தான் கொடுப்பாங்க. நம்ம என்ன அடிக்கடி வாங்குவோம், எமர்ஜென்சினா இங்க லோக்கல்ல தான் வாங்குவோம், எல்லாத்துக்கும் வந்து திருச்சி போக முடியாது. ஸோ வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா 300 ரூபாய் 400 ரூபாய் அந்த ரேஞ்சில் வரும். இது வந்து நான் இப்ப ரீசெண்டா வந்து காட் பிளஸ் யூ படத்துக்கு குட் பேட் அக்லியா அதுக்கு போகும்போது நான் வந்து போட்டிருந்தேன். நல்லா இருந்துச்சு, நல்லா வந்து இருந்துச்சு. இது வந்து பாத்தீங்கன்னா தனியா ஒரு டாப் மட்டும் பாத்தீங்கன்னா 400 ரூபாய் 500 ரூபாய் அந்த ரேஞ்சில் வரும். இந்த மாதிரியும் சில டாப்ஸ் வந்து எடுத்து வச்சுப்பேன், இங்க வெளியே போனா போட்டுக்கிறதுக்கு. நான் வந்து காம்போல காமிச்சது, அதாவது 500 ரூபாய்க்கு 3 டாப்ஸ்ங்கிறது நான் ரெகுலர் யூஸ்க்கு நான் இன்ஸ்டியூட் போகும்போதும் இல்ல வீட்டுல இருக்கும் போதும் இல்ல அந்த மாதிரி சமயத்துல பக்கத்துல எங்க கோவிலுக்கு போகும்போது அப்படின்னு வந்து யூஸ் பண்ணிக்கிறதுக்கு நம்ம அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அது மாதிரி நம்ம வந்து பிரிச்சு வச்சுக்கணும். நம்ம இதுக்கு இது அப்படின்னா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப வந்து எக்ஸ்பென்ஸ் வந்து ஆகாம நம்ம பட்ஜெட்ல வந்து எப்படி எடுக்கலாம், நம்ம எதை வந்து அதிகமா யூஸ் பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்து பாத்தீங்கன்னா நம்ம எல்லா ட்ரெஸ்ஸுமே எடுப்போம் காஸ்ட்லியா, ஆனா வந்து நைட்டி தான் நம்ம வந்து மோஸ்டா வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ அப்படி எடுக்கும் போது பீரோல வந்து நிறைய துணிகள் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே யூஸ் பண்ணாம அப்படியே கிடக்கும். நம்ம வந்து அதை வந்து கட்டாமலே வச்சிருப்போம், எடுக்காமலே வச்சிருப்போம், அதை போடாமலே வச்சிருப்போம். ஸோ வந்து பாத்தீங்கன்னா அதனால வந்து வேஸ்ட். நான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஞாயிற்றுக்கிழமை இல்ல வந்து ஒரு பௌர்ணமி அமாவாசைனா கூட சரி இதை கட்டாம வச்சிருக்கோம் இதை போடாம வச்சிருக்கோம்னா அன்னைக்கு கூட நான் வந்து புதுசா வந்து நான் போட்டுக்குவேன். ரொம்ப பெரிய அமாவாசை இல்ல வந்து நவராத்திரிக்கு போறோம், ஒரு சேலை வந்து நம்ம கட்டாம இருக்கோம்னா நவராத்திரிக்கு புதுசா வந்து நான் வந்து கட்டிட்டு போவேன். ஸோ அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அதை வந்து நான் அடிக்கடி யூஸ் பண்ற மாதிரி தான் பாப்பனே தவிர வாங்கி வச்சு அப்படியே பீரோல வச்சுக்க மாட்டேன். ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வந்து பாத்தீங்கன்னா எல்லா ட்ரெஸ்ஸுமே நான் வந்து போட்ட மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆகும். அந்த மாதிரி நீங்களும் வந்து ட்ரை பண்ணுங்க. நிறைய வந்து வாங்குறது பெருசுல நம்ம அதை எந்த அளவுக்கு நம்ம யூஸ் பண்றோம் அப்படிங்கிறதுலயும் இருக்கு. அதே மாதிரி இதுவும் 3 டாப்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 500 ரூபாய்க்கு வந்து நான் எடுத்தேன். இதுவும் வந்து அந்த குட்டி கடையில தான் எடுத்தேன் பஜார்ல. இது வந்து பாத்தீங்கன்னா நான் கையில வச்சுட்டு இருக்கனால எனக்கு வந்து இந்த மிரர் மாதிரி வச்சு ஒட்டிருப்பாங்க, இந்த கையில எல்லாம் டிசைன் வந்து இருக்கும், அதெல்லாம் வந்து போகாம இருக்கு. மிஷின்ல போட்டோம்னா கொஞ்சம் சீக்கிரம் வந்து இதாயிடும். இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் வந்து நல்லா இருந்துச்சு. இந்த டிசைன் வந்து இந்த ஹார்ட் டிசைன் நல்லா இருந்துச்சு. ஆனா வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் வந்து கலர் வந்து ஷேடோ வந்து போயிடுச்சு. இந்த ஹார்ட்ல அந்த பீட்ஸ் வச்சிருக்காங்க இல்லைங்களா, அது வந்து கொஞ்சம் இதாயிடுச்சு. இந்த கிரீன் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அடிக்கடி நான் வந்து இப்ப புதன்கிழமையான இதான கொஞ்சம் போடுவேன். ஸோ வந்து பாத்தீங்கன்னா இதுவுமே வந்து எனக்கு நெக் மாடல் எல்லாமே வந்து எம்ப்ராய்டரிங்கோட இருக்கும். இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா 3 டாப்ஸ் வந்து 500 ரூபாய் 550 ரூபாய் அந்த மாதிரி எடுத்தது. ஸோ இதெல்லாம் வந்து பார்க்கும்போது நம்ம போடும் போதே வந்து பாத்தீங்கன்னா நீட்டா ஒரு பிளசண்டா இருக்கும், ரொம்ப வந்து கிராண்டாவும் இருக்காது, நமக்கு போடுறதுக்கும் ஒரு கம்ஃபர்டபுளா இருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து தான் நான் ப்ரிஃபர் பண்ணுவேன். நிறைய வந்து ஜிகுன்னு போட்டோம்னா நமக்கு வந்து செட் ஆகாது. ஸோ வந்து நம்ம வந்து எப்படி வந்து காலேஜ்க்கு வந்து போவோம், ஒரு சாதாரண ஒரு கிராமத்து பொண்ணு இப்படி காலேஜுக்கு வந்து ஷாலு பேண்ட் இந்த டாப்ஸ் போட்டு பின் பண்ணிட்டு போவாங்களோ அந்த ஷால் கூட எனக்கு வந்து ஸ்டெப் மடிப்பெல்லாம் எடுக்க தெரியாது இன்னமுமே. நம்ம எப்படி வந்து ஸ்கூல்ல வந்து எடுப்போம் இல்லையா, 2-3 மடிச்சு நம்ம பின் கொடுத்தோம், அது மாதிரி தான் எனக்கு தெரியும். நானும் அதை ட்ரை பண்ணிருக்கேன், எனக்கு வரல. சரி வராது ஏன் ட்ரை பண்ணிட்டு சொல்லி நான் விட்டுட்டேன். நமக்கு எப்பவும் போல பின் பண்ணிட்டு போகணும், எங்க போனாலும் நான் பின் பண்ணிட்டு தான் போவேன். குறிப்பா பஸ்ல தான் போறோம் அப்படின்னா வெளியில எங்க போனோம் கண்டிப்பா பின் பண்ணிட்டு தான் போவேன். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஷால் வந்து பறக்கக்கூடாது, யார் முகத்திலையும் போய் விழுந்துடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ரொம்ப வந்து கான்சியஸா வந்திருப்பேன். அதே மாதிரி ட்ரெஸ் போட்டதுக்கு அப்புறமும் 2-3 தடவை வந்து நம்ம பார்த்துட்டு நம்ம
கம்ஃபர்டபுளா இருக்கா, நமக்கு வந்து எதுவும் வந்து பிரச்சனை இருக்காது அப்படிங்கிற மாதிரி நினைச்சதான் அந்த ட்ரெஸ் வந்து நான் போடுவேன். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பார்த்து ட்ரெஸ் விஷயத்துல நான் பண்ணுவேன். ஆனா காசு வந்து பாத்தீங்கன்னா ட்ரெஸ்ல வந்து அதிகமா போடுறது இப்ப கடந்த வருஷமா வந்து ஒரு குறிப்பிட்ட வருஷமா நாங்க வந்து அதை வந்து செய்யறதே இல்லை. அதனால வந்து பாத்தீங்கன்னா நிறைய வந்து மிச்சமா தான் இருக்கு. அடிக்கடி வந்து பாத்தீங்கன்னா ட்ரெஸ் எல்லாம் இப்ப எடுக்கிறதுல இருக்கிற ட்ரெஸ்ஸை வந்து கரெக்டா வந்து நம்ம போடணும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. அது இல்லாம இவங்களுக்கு ஷர்ட் எதாவது எடுக்க போறோம் அப்படின்னா நான் அதுல வந்து ஒரு டாப்ஸ் வந்து நான் எடுத்துக்குவேன் எனக்கு இது மாதிரி. அப்ப லெகின்ஸும் ஷால் நம்மள்ட்ட இருக்கும்போது நான் அதையும் வந்து யூஸ் பண்ணிப்பேன். அதுக்காக புதுசா வந்து நான் எடுக்க மாட்டேன். ஸோ இந்த மாதிரிதான் வந்து பாத்தீங்கன்னா என்னுடைய ட்ரெஸ் வந்து இருக்கும். இதுல வந்து பாத்தீங்கன்னா சாரி வந்து நான் உங்கள்கிட்ட காமிக்கிறேன். ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. அதே மாதிரி நைட் ஷூட்டும் காமிக்கிறேன். அதோட நம்ம இந்த வீடியோ வந்து முடிச்சுக்கலாம். இந்த சாரி வந்து பாத்தீங்கன்னா பூனம் சாரி தான். ரொம்ப நல்லா இருக்கும். 250 ரூபா சாரி. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச கலராகவும் இருந்துச்சு. ரொம்ப நல்லா இருந்துச்சு இந்த சாரி. இது வந்து 250 ரூபா. இதெல்லாம் நம்ம வெயில் காலத்துக்கு இந்த மாதிரி வந்து ஏதாவது கோயிலுக்கு பக்கத்துல போறோம் அப்படின்னா நம்ம வந்து போட்டுக்கலாம். அதே மாதிரிதான் இதுவும் வந்து 300 ரூபாய் சாரி. இப்ப வந்து நான் இது மாதிரி சாரி வந்து என்கிட்ட வந்து ரொம்ப பூனம் சாரி வந்து இல்ல, அதனால வந்து எடுத்தேன். அதுவும் வந்து பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி 300 ரூபாய்க்கு தான். சாரதா போனா நிறைய வந்து அது மாதிரி இருக்கும். எனக்கு வந்து இந்த கலர் வந்து ரொம்ப பிடிச்சிருச்சு. பச்சை கையில பச்சை கலர் தான் எனக்கு அமைதி எல்லாமே. பாசி பயிர் கலர் மாதிரி இருக்கும். இதுவும் வந்து பாத்தீங்கன்னா 300 ரூபாய். அதுக்கப்புறம் இந்த காப்பி கலர் இந்த சாரி வந்து எனக்கு இந்த கலருக்காக இந்த சாரி வந்து எடுத்தேன். இது இந்த மாதிரி கலர்ல என்கிட்ட ட்ரெஸ் இல்லை. அதே மாதிரி சாரியும் இல்லை. பிளவுஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வரும். நல்லா இருந்துச்சு. இதுவும் வந்து 300 தான். எனக்கு வந்து இதுவும் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ வந்து பாத்தீங்கன்னா இந்த 2 சாரி வந்து எடுத்துக்கிட்டேன். ஸோ வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட இருக்கிற சாரியே வந்து பாத்தீங்கன்னா இன்னும் தைக்காம 2-3 இருக்கு. அதுவும் இல்லாம இந்த மாதிரி பூனம் சாரி என்கிட்ட இல்ல. அதனால வந்து இந்த சம்மருக்கு வந்து நான் வந்து ஆஃபர்ல வந்து எடுத்தேன். மற்றபடி வந்து பாத்தீங்கன்னா பெருசா எதுவும் எடுக்கல. காட்டன் சாரி வந்து எடுக்கலாம். ஆனா வந்து அதை அயன் பண்ணி தான் போடணும். ஸோ வந்து பாத்தீங்கன்னா அதுக்கெல்லாம் நமக்கு டைம் இருக்குமான்னு தெரியாது. நிறைய தடவை எடுத்துட்டு அதை அயன் பண்ண முடியாம அப்படியே மடக்கி வச்சது மாதிரி இருக்கு. ஸோ வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து பூனம் சாரி வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அது கட்டுறதுக்கும் எனக்கு வந்து ஈஸியா இருக்கும். அதுதான் நான் வந்து ரொம்ப ப்ரிஃபர் பண்ணுவேன். அதே மாதிரி இந்த மாதிரி டாப்ஸ் வந்து பாத்தீங்கன்னா தனியா வந்து பாத்தீங்கன்னா 500 ரூபாய் 600 ரூபாய். இது வந்து 800 நினைக்கிறேன். இது வந்து நான் வந்து தீபாவளிக்கு எடுத்தது. இது இன்னும் போடவே இல்லை. இது வந்து பாத்தீங்கன்னா நல்லா இருக்கும். நல்லா மொத்தமா லாங் டாப் மாதிரி தான் இருக்கும். இந்த டிசைனும் நல்லா இருந்துச்சு. இதோட வந்து பாத்தீங்கன்னா நமக்கு பெனிஃபிட் என்னன்னா பேண்ட்டும் ஷாலும் வந்துடும். இந்த ப்ளூ கலர் பேண்ட் இந்த ஷால் இதோட சேர்த்து செட்டா வந்துடும். அதனால வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு சுடிதார் வந்து ஃபுல்லா வாங்கின மாதிரி ஒரு ஃபீலா இருக்கும். ரொம்ப நல்லா இருந்துச்சு. இது வந்து எங்கேயாவது நம்ம வெளியே போறோம், ரொம்ப வந்து ஒரு முக்கியமான இடத்துக்கு போறோம் அப்படிங்கும் போது நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா நைட் ஷூட். இந்த நைட் ஷூட் வந்து பாத்தீங்கன்னா நான் போடல. இது வந்து பேண்ட்டும் வந்து பாத்தீங்கன்னா நல்லா இருந்துச்சு. நைட்டியை கம்பேர் பண்ணும்போது எனக்கு நைட் ஷூட் வந்து கொஞ்சம் பெட்டரா தோணும். இந்த இது நைட்டி வந்து இந்த நைட் ஷூட் வந்து பாத்தீங்கன்னா 230 ரூபா. 230 ரூபா. இது எனக்கு ஒரு பனியன் கிளாத் மாதிரி தான். நல்லா இருக்கு. எனக்கு வந்து பிடிச்சிருந்துச்சு இந்த கலருமே. ஸோ இந்த மாதிரி குட்டி குட்டி பூ போட்டது இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதனால வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து எடுத்திருக்கேன். ஸோ இது வந்து எடுத்தது. அதே மாதிரி இது வந்து பாத்தீங்கன்னா போன ஞாயிற்றுக்கிழமை வந்து நான் போட்டிருந்தேன் இந்த பச்சை கலர். ஒரு நைட் ஷூட் போட்ட மாதிரி தெரியாது. நமக்கு வந்து ஒரு சுடிதார் போட்ட மாதிரி தான் இருக்கு. இந்த பேண்ட் எல்லாம் பார்க்கும்போது டிசைன் எல்லாம் பார்க்கும்போது நார்மலா வந்து நல்லா லூஸா தான் இருந்துச்சு. ஃப்ரீயா தான் இருந்துச்சு. நமக்கு வந்து வேலை செய்யறதுக்கும் வந்து பாத்தீங்கன்னா கம்ஃபர்டபுளா தான் இருந்துச்சு. ஸோ வந்து பாத்தீங்கன்னா இப்படிதான் வந்து என்னுடைய ட்ரெஸ் வந்து கலெக்ஷன்ஸ் வந்து இருக்கும். ரொம்ப வந்து 2000 ரூபாய்க்கு அதிகமா வந்து என்கிட்ட சுடிதார் இல்லை. அந்த கடைசியான தலை பொங்கலுக்கு காமிச்சோம் பார்த்தீங்களா அந்த ட்ரெஸ், அதான் வந்து 2000 ரூபாய்க்கு சுடிதார். மற்றபடி பாத்தீங்கன்னா எல்லாமே 500 200 300 அந்த ரேஞ்சில் தான் இருக்கும். ஏன்னா 3 டாப்ஸ் 500 அந்த மாதிரி ரேஞ்சில் தான் இருக்கும். அதே மாதிரி சாரி வந்து பாத்தீங்கன்னா என்கிட்ட இருக்க ஹையஸ்ட் சாரி எதுன்னு பாத்தீங்கன்னா காஸ்ட்லியானது வீடு கிரகப்பிரவேசத்தப்ப நாங்க எடுத்த அந்த 15000 ரூபாய் பட்டு புடவை சாரி தான். அதுக்கு முன்னாடி வந்து கல்யாணத்துக்கு 8000 ரூபாய்க்கு எடுத்ததுதான். மற்றபடி பாத்தீங்கன்னா எங்க அண்ணன் வாங்கி கொடுத்தது 6500 ரூபாய் சாரி இருக்கு. அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா 2000 3000 அந்த மாதிரி எடுத்து கொடுத்ததுலாம் இருக்கு. ஆனா வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப எனக்கு வந்து கோவில் புடவை நிறைய வந்துச்சு. அது வந்து வந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து கிஃப்டா வர சாரி இருக்கும் இல்லையா, அத்தை வந்து நான் எடுத்து கொடுப்பாங்க, நாதனா எடுத்து கொடுப்பாங்க, அண்ணன் எடுத்து கொடுப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி வந்து புடவைங்கள்லாம் வந்து வந்துச்சு. ஸோ வந்து பாத்தீங்கன்னா புடவை வந்து நான் அவ்வளவா நான் எடுக்கிறதுக்கு முன்னாடி எனக்கு நிறைய சேர்ந்துருது. அதனால வந்து அதை பெருசா வந்து எடுக்கிறது இல்லை. ஆனா பூனம் சாரி வந்து எனக்கு யாரும் வாங்கி தர மாட்டாங்க. ஏன்னா வந்து காஸ்ட்லியான பட்டு புடவை மாதிரி தான் எடுத்து கொடுப்பாங்க இல்லையா. அதனால வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து பூனம் சாரி வந்து என்கிட்ட இருக்கவே இருக்காது. எங்கேயாவது நம்ம டக்குன்னு எங்கேயாவது வெளியே போகணும், சிம்பிளா எங்கேயாவது கட்டிட்டு போகணும்னா புடவே இல்லை. அதனால 2-3 புடவை வந்து எடுத்தேன். அது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச கலராங்கனால எடுத்தேன். ஸோ வந்து பாத்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு வந்து எந்த வகையில பயனுள்ளதா இருக்குன்னு எனக்கு தெரியல. ஆனா நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்ட கேள்விக்காக அந்த வீடியோ பதிவு நான் கொடுத்துருக்கேன். உங்களுக்கும் வந்து பாத்தீங்கன்னா என்னுடைய இந்த மெத்தட் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு எது பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. நான் எடுக்கிற வந்து ஒரே ட்ரெஸ் கலர் மாதிரி எடுக்கிறோம் இல்லையா, ஷர்ட் பிட்ல அது எடுக்கிறது பிடிச்சிருந்தா அதை சொல்லுங்க.
இல்ல வந்து நான் 3 டாப்ஸ் 500 ரூபாய்க்கு எடுக்கிறது வந்து பிடிச்சிருந்துச்சு அதை சொல்லுங்க. ஸோ உங்களுக்கு எந்த டாப்ஸ் வந்து பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. எந்த மெத்தட் பிடிச்சிருக்கு, சாரியில தச்சது வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அதையும் சொல்லுங்க. நீங்க வந்து எந்த அளவுக்கு கமெண்ட் பண்றீங்களோ அந்த அளவுக்கு அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு எனக்கும் வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். நான் வந்து பெருசா வந்து ஆன்லைன் ஷாப்பிங் பண்ணது கிடையாது, பண்ணவும் மாட்டேன். ஏன்னா எங்க வீட்டுக்காரர் தான் வந்து நிறைய பண்ணுவாங்க, அவங்களுக்கு அது தேவைப்படும், அதெல்லாம் பண்ணுவாங்க. எனக்கு வந்து பாத்தீங்கன்னா கடையில வந்து லோக்கல் கடையில இருந்து நம்ம வெளியே போனா கூட நம்ம லேடிஸ்க்கு எல்லாத்துக்குமே வந்து எங்க பார்த்தாலும் சாரி சுடிதார்லாம் இருக்கும். ஸோ அதை வந்து தனியா போய் நம்ம பார்த்து எடுக்கும் போது அது ஒரு ஃபீல் தான். நம்ம ஆன்லைன்ல போடும்போது அவங்களோட ஸ்ட்ரக்சருக்கு ஏற்ற மாதிரி போட்டிருப்பாங்க, அவங்க கலருக்கு ஏற்ற மாதிரி அவங்க வந்து போட்டோ போட்டு போட்டிருப்பாங்க. அதே வந்து நமக்கு நேர்ல வரும்போது பாத்தீங்கன்னா அந்த மாதிரி இருக்காது. இது வந்து பாத்தீங்கன்னா நேர்ல போய் எடுக்கும்போது நமக்கு அதை வச்சு பார்க்கும்போது கண்ணாடியில இது நமக்கு செட் ஆகுமா ஆகாதுன்னு சொல்லி அப்பயே நம்ம டிசைட் பண்ணிட்டு நம்ம வந்து அதை வந்து வாங்கலாமா வேணாமா முடிவு பண்ணிக்கலாம். ஸோ அதுவும் இல்லாம நம்ம ஃபேமிலியோட வந்து போறதுங்கிறது அந்த மாதிரி எடுக்கும்போது கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும். வெளியே போகும்போது அங்க போய் சாப்பிடுவோம், சேர்ந்து இருப்போம். அந்த மாதிரி ஆன்லைன்ல எல்லாமே போட்டோம்னா நம்ம வெளியே போறதுக்கான அந்த சான்ஸே வராது. அதனால வந்து பாத்தீங்கன்னா சான்ஸை வந்து நம்ம தான் உருவாக்கிக்கணும். அப்படிங்கறனால பொதுவா வந்து ஆன்லைன் ஷாப்பிங் நான் விரும்ப மாட்டேன். அது மட்டும் இல்லாம வந்ததுக்கு அப்புறம் அந்த மெட்டீரியல் சரியில்லை, அந்த குவாலிட்டி சரியில்லை, வேற மாதிரி வந்திருக்குன்னு சொல்லி நம்ம வந்து திரும்ப ரிட்டர்ன் அனுப்புறதுக்கு நம்ம வந்து நேர்லயே போய் பார்த்து வாங்கிடலாங்கிறதா என்னோட ஒப்பீனியன். இது வந்து என்னோட தனிப்பட்ட கருத்து. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.